ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க முழுமையாக ஒப்பு கொடுத்தல் அப்படிமா. நீ அந்த கேள்வி கேட்காத நம்பிக்கை இருக்குமே, ஆனால் எதுவுமே உனக்கு நடக்கும். இப்போ நம்ம யோசிக்கிறோம், அதாவது இந்த திருமருகளில் பாம்பு தீண்டிய வணிகன் வந்தான் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள்லாம் அருட்செயல் சைவத்தை சித்தாந்தத்தை நம்புறீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போனால் சரி சரின்னு கேட்டுக்கிறீங்க. பையன் கேட்க மாட்டான் வகுப்பில். அப்படின்னா இந்த பாட்டை பாடுவோமா, பாம்பை கடிக்க வச்சுட்டு பாடுவோமா அப்படின்னு கேட்பான். அன்னைக்கு ஏன் நடந்தது அப்படின்னா புலனொழுக்கத்தோடு இருந்தாங்க. செத்த பிறகு கூட ஓடி தானே வந்தாங்க, 2 பேரும் ஓடி ஓடி வந்தாங்க. அதுதான் உண்மை, உடன்போக்குன்னு இலக்கியங்களில் சொல்லுவாங்க. அன்னைக்கு அவங்க 2 பேரும் வெளியே அவர்கள் ஊருக்குள்ளே போக முடியாது, ஏன்னா திருமணம் ஆகலை. அதனால ஊருக்கு வெளியே இருக்கிற மண்டபத்தில் இருக்கிறாங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தாங்க அவன் பாம்பு தீண்டி இறந்து கிடக்கிறான். அந்த தருணத்தில் கூட அந்த பொண்ணு அவனை தொடலைன்னு எழுதுறாரு சேக்கிழார். அப்படியான புலனடக்கமும் அப்படியான ஒழுக்கமும் இருந்தால் உயிர் மீண்டு வரும். இன்னைக்கு நம்ம இந்த அதை பற்றியெல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது இல்லையா? ஆனால் ஏதோ ஒரு கெட்டதுல ஒரு நல்லது என்னன்னா, இனிமே ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா 500 ரூபா பிரியாணிக்கு பதிலாக பெண்களினுடைய ஓட்டை வாங்குறதுக்கு ஏதோ கெட்டதுலே ஒரு நல்லது. இப்போ ஒரு ஆள் சொல்லிட்டாரு நான் அதை நீக்கிடுறேன் அப்படின்னு சொன்னா, இப்போ மற்றவங்களும் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கிட்டாங்க இல்லையா? இப்போ கிரைண்டர் கொடுக்குறேன்னா நான் மிக்சியும் சேர்த்து கொடுக்குறேன், ஃபேனும் கொடுக்குறேன். இப்போ அடுத்து ஒரு நாள் நான் கணினி கொடுக்குறேன், அடுத்து ஒரு நாள் நான் 2 வீலர் கொடுக்குறேன், அடுத்து ஒரு நாள் UPS கொடுக்குறேன்ற மாதிரி இப்போ நிச்சயமாக ஆட்சிக்கு ஒருத்தர் சொன்னதுனால எல்லாரும் சொல்லணும் பாருங்க. எப்படியாவது இந்தியா ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போகுதுன்றது நமக்கு சந்தோஷம். அது மாதிரி அதை விட்டுருவோம். நம்ம இங்கே நாம செய்கிற ஒவ்வொரு செயலும் இறைவன் தான். எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே நம்முடைய சிற்றறிவினால் கேள்வி கேட்பதை விட இறைவனுடைய அருளினால் நடக்கிறது என்று நம்பினால் நமக்கு அதுதான் அறியும் நெறி. ஓராதேன்னா சும்மா ஆராய்ச்சி பண்ணாது. ஆராய்ச்சி பண்ணினாங்க. யாரெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுனா? தோண்டிக்கிட்டே போனார் திருமால். கிடைக்கல, இல்லை அந்த பாதத்தை காணவே முடியலை. இப்போ இன்னும் சில பேர் பறந்துக்கிட்டே இருப்பான். எனக்கு அது தெரியும், எனக்கு அது தெரியும், அந்த ஆளை தெரியும், அங்கே தெரியும், செக்ரட்டேரியட்டில் ஆள் இருக்காங்க, இந்த ஆஃபீஸில் அதில் இருக்காங்க, இதில் இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருக்கான் பாருங்க. அப்படி பறந்துக்கிட்டே போனாலும் சரி, அறிவாராய்ச்சியில் தோண்டிக்கிட்டே போனாலும் சரி, அவர் அன்பெனும் மலையுள் அகப்படும் பிடி, அவ்வளோதான். சும்மா சின்னது, பெரிய விஷயம்லாம் தேவையே இல்லை. கடவுளை அறிவதற்கு முழுமையாக உங்களை கொடுங்கள். வைணவ மதை சரணாகதி தத்துவம் என்றும் கிறிஸ்துவ மதை ஒப்புக் கொடுத்தல் என்றும் சொல்லுகிறது. சைவம் கேள்விகள் கேட்காத முழுவதுமாக இறைவனுடைய அருட்செயலை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறது. களியே மிகு புலனாக கருதி ஞான ஒளியே ஒளியாய் ஒளி. களியே நீ அப்படி அருள் வழியில இப்ப 8 குறள் அவர் சொல்லிட்டாரு. அடுத்து நமக்கு சொல்றாரு, நீ அது மாதிரி நின்று பாரு. ஏதாவது ஒரு நாள் மட்டும் வச்சுக்கலாமே. நம்ம இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, கடவுளோட அருள் நான் நினைக்கிறேன், நான் சந்தோஷமும் படமாட்டேன், நான் வருத்தமும் ஒரு நாள் செஞ்சு பாருங்களேன், நல்ல பலன் இருக்கும். களியே மிகு புலனாக கருதி ஞான ஒளியே ஒளியாம் ஒளி. ஒரு நாள் அல்லது ஒரு பொழுது நீங்க அருள் வழியில நிற்கும் போது உண்டாகிற மகிழ்ச்சியே திருவருள் ஒளியாக நாம நினைச்சோம் அப்படின்னா அது நமக்கு பலன் தரும். அதை செய்து பாருங்கள், அதனால் உண்டாகிற மகிழ்ச்சி. நல்லா சாப்பிட்டா, நாக்குக்கு ருசியா சாப்பிட்டா எவ்வளோ ஒரு திருப்தி வருது, அதெல்லாம் உடனே செஞ்சிருவோம். நல்ல ஓய்வெடுத்தா, நல்ல சினிமா பார்த்தா, நல்ல நூல்கள்லாம் இப்போ யாரும் படிக்கிறது இல்லை. வாட்ஸ்அப்பில் நல்ல செய்தி வந்தால் அப்படி சொல்லிக்கலாம். ஏதாவது நல்லதாக நடந்தா அது மாதிரி இறைவன் தான் எல்லாம் அப்படின்னு நினைத்து நீங்கள் களி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். கண்டபடியே கண்டு காணாமை, காணாமை கொண்டபடியே கொண்டு இரு. அதாவது திருவருள் முழுசா ஒரு உருவமா நமக்கு வராது. கடவுள் நேர்ல வரமாட்டார். சாதாரணமாக சொன்னாங்கல்ல, அதாவது குரு ஒரு மாணவருக்கு சொல்றாரு, எல்லாருக்கு உள்ளேயும் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்ப எப்பவுமே தீங்கு நடக்காது நமக்குங்கிறாரு. மாணவனும் குருகுலத்தை விட்டு காட்டை விட்டு வெளியில வர்றான். நகரத்திற்குள்ள வருகிற போது யானை மதம் கொண்டு வருகிறது. இப்ப இவன் நினைக்கிறான், குரு என்ன சொல்லியிருக்காரு, எல்லாத்துக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறார், எல்லாத்துக்குள்ளேயும் பிரம்மம் இருக்கிறது. இவன் நேர போறான், அது மதம் கொண்ட யானை. பாகன் சொல்றான் தள்ளிக்கோன்னு, ஆனா இவன் குருகிட்ட இருந்து ஞானத்தை பெற்று வந்திருக்கிறான். அதனால இவன் நேர போனோன்னா அந்த யானை தூக்கி ஒன்று டம்மால்னு போட்டுருது. செய்தி குருவுக்கு போது பார்க்க வர்றாரு, இவன் எலும்பெல்லாம் நொறுங்கி போய் கிடக்கு. ஏன்பா ஒரு யானை வந்தா விலக மாட்டியா? குருவே நீங்க தானே சொன்னீங்க யானைக்குள்ளேயும் கடவுள் தானே இருக்காரு. குரு சொன்னார், யானைக்குள்ளேயும் கடவுள் தான் இருக்காரு, யானைக்கு மேல இருக்க பாகனுக்குள்ளேயும் கடவுள் தான் இருக்காரு, அந்த கடவுள் உன்னை விலகிக்கேன்னு சொன்னார்ல. அதாவது நம்ம உணர்வது எப்படி அப்படிங்கிறதுக்கு சொல்றேன். கண்டபடியே கண்டு காணாமை, காணாமை. நமக்கு அந்த திருவருள் நேரம் வராது.
நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், எல்லாத்துக்குள்ள இருக்கிறாங்க, இதை மட்டும் கேட்போம். எல்லாரும் சொல்லுவதே நன்மை தீமைகளை அறிவதற்கான அறிவு நமக்கு இருக்கு. குரு வடிவாக இறைவன் வருகிறான். இறைவன் நேரடியாக காட்சி தரமாட்டார் நமக்கு. யாரோ ஒரு நல்ல சொல் மூலமாக அல்லது நல்ல வழி மூலம், மனிதர்கள் மூலமாகத்தான் வர முடியும். கடவுள் காப்பாத்திடுவாரு. கடவுள் டாக்டர் வடிவமாக வந்து காப்பாற்றலாம், ஊசி வடிவமாக காப்பாற்றலாம், மாத்திரை வடிவமாக காப்பாற்றலாம். அதாவது இந்த யானைக்கு அறம்னா குதிரைக்கு குர்றோம் அப்படி அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. இறைவன் வந்து நேரடியாக வருவது என்பது குருவடிவாக வருகிறான். அதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, காணாமை நம்முடைய அந்த அறியாமையின் காரணமாக, ஆணவத்தின் காரணமாக அதை உணராமல் இருந்து விடாதே. எதுவுமே இறைவனுடைய அருள் தான். இறைவன் என்பவன் நேரடியாக வருவதில்லை, குருவாக வந்து நமக்கு அருள் தருகிறார் என்று இறைவனுடைய திருவருளை உணர்ந்து கொள்வதுதான் நமக்கு ஞானத்தை அடைவதற்கான நெறி. அதுதான் அறியும் நெறி என்று உமாபதி சிவம் சொல்லுகிறார் என்பதை சொல்லி, இந்த பதி பசு பாசம் என்று சொல்லப்படுகிற இந்த 3 பொருள்கள்ல இறைவனுடைய திருவருளை உணரக்கூடிய வழியையும், அந்த திருவருள் எப்படி இருக்கும் என்பதையும் உமாபதி சிவம் இந்த அறியும் நெறி என்கிற அதிகாரத்தில் நமக்கு எடுத்து காட்டுகிறார் என்பதை சொல்லி, பெரியோர்களே, இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, போன முறை வந்து நான் சொன்னேன், அதாவது எல்லாத்துக்குமே இங்கே வந்து உங்களுக்கு இலவசமாக நூல் கூட இலவசமாக கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் இந்த ஆதீனத்தில் ஒரு பணம் அனுப்பிச்சு கேட்டிங்கன்னா கூட சரியாக வராது. ஆனால் இங்கே எல்லாவற்றையும் இலவசமாக அளித்திருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் செலவு இருக்கிறது. இங்கே உட்கார்ந்துருக்கிற போன முறை ஒரு அன்பர் யாருன்னு தெரியலை, நான் நின்று கவனித்தேன், இந்த நாற்காலியில் உட்கார முடியலை அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் எல்லாவற்றையும் இலவசமாக தருகிறார்கள் என்பதையும் நம்ம மனசில் வச்சுக்கிறணும். நீங்கள் வாய்ப்பு கட்டாயம் இல்லை, வாய்ப்பு உள்ளவர்கள் ஏதாவது ஒரு செலவை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னேன். அந்த ஒரு அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு மதுரை பொன்மேனியை சார்ந்த திரு லக்ஷ்மி நாராயணன் என்பவர்கள் நன்கொடை அளித்திருக்கிறார்கள். அவர்களை வந்து நாம் வாழ்க என்று வாழ்த்துகிறோம். இது மாதிரி செயலை யாராவது செய்வதற்கு முன் வந்தால் மிகுந்த உதவியாக இருக்கும் என்பதையும் அறிவித்துக் கொண்டு, எக்கோலம் கொண்டாலும் மண்ணியர் சீர் சங்கரன் தாள் மறவாமை என்பதுதான் சைவ சமயத்தினுடைய அருள் மொழி. எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மண்ணிய சீர் சங்கரன் தாள் மறவாமை என்பதுதான் சைவ சமயத்தினுடைய அருள் மொழி. நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடு மலர்பாதம் ஒரு நாடு மறவாதார் குன்றாத உணர்வுடையார் தொண்டரின் குணம் மிக்கார் என்ற சிறப்புக்குரிய முறையிலே எல்லாம் வல்ல இறைவனுடைய அந்த சிறப்பினாலே முன்னைய பழம்பொருளாக பெருமான் ஆட்கொள்ளப்பட்டு அவனது கருணை உள்ளத்திலே கருணை வெள்ளத்திலே மூழ்கி திளைத்த அருளாளர்கள் தாம் பெற்ற பேரின்பத்தை நாமும் பெறுதல் வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு அருளியவைதான் தேவார திருமுறைகள். அந்த திருமுறைகள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டு முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை தமிழகத்தை தோத்திர பாடல்களால் மூழ்கச் செய்தவர்கள் என்று சொன்னால் 27 அருளாசிரியர்கள். இவர்களுடைய அருட்பாடல்கள் தான் 12 திருமுறைகளாக தொகுத்துள்ளார்கள். அந்த வகையிலேதான் 12 திருமுறைகள் என்று சொல்லுகிற பொழுது திருஞான சம்பந்தர் 1ஆம் திருமுறை 2ஆம் திருமுறை 3ஆம் திருமுறையை அருளியவர். திருநாவுக்கரச சுவாமிகள் 4ஆம் திருமுறை 5ஆம் திருமுறை 6ஆம் திருமுறையை அருளியவர்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையை அருளியவர்கள். 8ஆம் திருமுறை மணிவாசகர் அருளிய திருவாசகமும் திருக்கோவையாரும். 9ஆம் திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு என்று சொல்லப்படுகிற திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், பூந்துருத்தி காடவ நம்பி, கண்டராதீத்தர், வேணாட்டடிகள், புருடோத்த நம்பி, சேதிராயர் ஆகிய 9 அருளாளர்களால் இயற்றப்பட்டது 9ஆம் திருமுறை. இந்த 9 திருமுறையினுடைய தொகுப்பு திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. 10ஆம் திருமுறை திருமூலர் அருளிய திருமந்திரம். 11ஆம் திருமுறை என்று சொல்லப்படுகிற நூல்
300 பாடல்களை உடையது திரு ஆலவாய் உடையார், காரைக்கால் அம்மையார், சேரமான் பெருமாள், ஐயடிகள் காடவர்கோன், பட்டினத்து பிள்ளையார், நக்கீரதேவ நாயனார், கல்லாட தேவ நாயனார், கபிலதேவ நாயனார், பரணதேவ நாயனார், இளம் பெருமான் அடிகள், அதிரா அடிகள், நம்பியாண்டார் நம்பி ஆகியோர் தொகுத்த 300 பாடல்கள் 11ஆம் திருமுறை. 12ஆம் திருமுறை சேக்கிழார் அடிகள் அருளி செய்த பெரிய புராணம் என்று சொல்ல கிட்டத்தட்ட 27 அருளாசிரியர்கள், 18,300 பாடல்கள், ஏறத்தாழ 41 நூல்கள் அடங்கி இருக்கிற இந்த திருமுறைகளிலே நாம் சிந்திக்கத்தக்கது என்று சொல்லுகிற பொழுது முதலாம் திருமுறையிலே ஒரு முதல் பாடல், முதலாம் திருமுறையில முதல் பாடலை அருளியவர் திருஞான சம்பந்தர். முதலாம் திருமுறை முதல் திருமுறை. அந்த திருமுறையிலே இருக்கிற அந்த உண்மையான கருத்துக்களை எல்லாம் இந்த அமர்விலே சிந்திக்க போகும். அந்த முதலாம் திருமுறையிலே தோடுடைய செவியன் என்பிடை ஏறிய தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் உனை நாட்பணிந்து ஏத்தகர் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் பெம்மான் இவனன்றோ என்று பதிக பாடலை பாடுகிறார். இதே இப்படி பெம்மான் இவனன்றோ என்று இறைவனை சுட்டிக்காட்டிய குழந்தை ஞானசம்பந்த குழந்தை. அப்படிப்பட்ட அந்த பெம்மான் இவனன்றோ என்று சொல்லிய தொடங்குகிற பதிகம் என்று சொன்னால் தோடுடைய செவியன் என்று சொல்லக்கூடிய அந்த பதிகம். இந்த தோடுடைய செவியன் என்று சொன்னால் திருஞான சம்பந்தருடைய முதல் திருமுறையிலே முதல் பதிகமாக அமைந்திருக்கிறது. இந்த பதிகம் சீர்காழியினுடைய பிரம்மதீர்த்த கரையிலே சிவபெருமானும் உமாதேவியாரும் தோன்றி என நான் விரிவாக சொல்லவில்லை, சுருக்கமாக உமாதேவியாரும் இறைவனும் தோன்றி ஞானப்பால் அளிக்க, ஞானப்பாலை உண்டவர்க்கு அன்று மகிழ்ந்த அந்த ஞான குழந்தை, அன்று மகிழ்ந்த அந்த திருஞான சம்பந்த குழந்தை ஆகவே எல்லாம் மூழ்கிவிட்டு சிவபாத இரதியர் தன்னுடைய கரையை ஏறுகிறார். ஏறுகிற பொழுது அந்த குழந்தையை பார்க்கிறார். குழந்தையினுடைய உடல் முழுதும் பால் சிந்தி இருக்கிறது. எந்த தந்தையாரும் கேட்கக்கூடிய கேள்விதான், எச்சில் மயங்கிட எனக்கு இப்பாலை கொடுத்தவர் யார் என்று கேட்கிறார். தந்தையார் கேட்க அந்த ஞான குழந்தை தமது தந்தையாகிய அந்த சிவபாத இருதயர் ஆகவே கேட்க அச்சுறுத்தி கேட்க அப்பொழுதுதான் இந்த முதல் பதிகத்தை பாடுகிறது அந்த ஞான குழந்தை. எம்மை இது செய்த புரான் இவன்தான், எனக்கு இந்த அருளை செய்தது இந்த புரான் என்று சுட்டிக்காட்டி அடையாளத்தோடு என்ன சொல்லுகிறது, பெம்மான் இவனன்றோ. தந்தையார் கேட்க இந்த ஞான குழந்தை பெம்மான் இவனன்றோ என அருளி செய்த மறுமொழிதான் தோடுடைய செவியன் என்று தொடங்குகிறது இந்த திருப்பதிகம். ஞானசம்பந்த குழந்தை ஆகவே தந்தையார் கேட்க உனக்கு யார் இந்த பாலை கொடுத்தது என்று கேட்க அப்பொழுது பாடிய பாடல்தான் தோடுடைய செவியன் என்று பாடுகிற பொழுது, யார் என்று சொல்லுகிற பொழுது யாருமே சுட்டக்காட்டி முடியாத பரம்பொருளை ஆகவே சுட்டிக்காட்டிய பெருமான் தமிழ்ஞான சந்த குழந்தையாக இருக்கிற திருஞான சம்பந்தர். அப்பொழுதுதான் பெம்மான் இவனன்றோ என்று சொல்லக்கூடிய மெய்மை மொழி திருப்பதிகம் என்று சொன்னால் அது திருமுறையிலே இடம்பெற்றிருக்கிற திரு 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆகவே இப்படிப்பட்ட திருப்பதிகத்தை பாடுகிற பொழுது இந்த திருப்பதிகத்தினுடைய சிறப்பை பட்டினத்து அடிகளும் ஆகவே நம்பியாண்டார் நம்பிகளும் தம்முடைய திரு நூல்களிலே பதிவு செய்கிறார்கள். ஆகவே பட்டினத்தடிகள் சொல்கிற பொழுது தோடுடைய செவியன் என்னும் பீடுடைய பெம்மான் என்னும் கையில் சுட்டிக்காட்டி ஐயன்னி வெளிப்பட்டு அருளினை என்று பட்டினத்தடிகள் பின்னாலே வருகின்ற பொழுது இந்த ஞான குழந்தைக்கு கடவுளை காட்டிய குழந்தை என்று சொல்லுகிறது. அதே போலத்தான் அந்த பட்டினத்தடிகள் திரு கழு கமுலம் மணிக்கோவை என்கிற நூலிலே சொல்கிறார். அதே போல நம்பியாண்டார் நம்பி தோடு அணி காதினன் என்று தொல் அமரர்க்கு எஞ்ஞான்றும் தேடறிய பராபரனை, அப்படிப்பட்ட இறைவனை காணற்கரிய இறைவன் அந்த தேடிய பராபரனை செழுமறைகள் அகன்பொருளை அந்தி செம்மேனியனை அடையாளம் சொல்லி பெம்மான் இவனன்றோ என்று அடையாளம் சொல்லி உந்தைக்கு காண பாடுவது நம்பியாண்டார் நம்பி. ஞான சம்பந்தரை பார்க்கின்ற பாடுகிற பொழுது உந்தைக்கு உன்னுடைய தந்தையாரை காண உள்ளும் என்று உரைத்தனையே, உன்னுடைய தந்தைக்கு காட்டியே ஞான குழந்தையே என்று நம்பியாண்டார் நம்பிகள் தன்னுடைய பாடியருளிய ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகத்திலே இதனை தெளிவாக காட்டுகிறார்.
அதே போல சேக்கிழார் அடிகள் செம்மை பெற எடுத்த இத்திருத்தோடுடைய செவியன், செம்மை பெற எடுத்த திருத்தோடுடைய செவியன் என்னும் மெய்மை ஒளி திருப்பதியம் என்று ஆகவே சேக்கிழார் அடிகள் இந்த பதிகத்தை சிறப்பித்து பாடுகிறார். அப்படிப்பட்ட முதல் பதிகம் ஒரு சிறந்த கவிதை. தொட்டனை தூறும் மணற்கேணி போல ஆராய்கின்ற பொழுதும் பல்வேறு கருத்துக்களை இதிலே இருந்து அப்படி கருத்து கருவு, அதான் சைவ நெறி கருவூலம் என்று சொன்னோமே, அந்த கருவூல கருத்துக்களாக இந்த முதல் பதிகம் இந்த ஞான குழந்தை அருளியது என்பதை பார்க்கிறோம். தேவாரம் என்று சொன்னாலே தமிழ் வேதம். ஆகவே அந்த தமிழ் வேதத்தினை அருளி செய்தவர் ஞான சம்பந்த குழந்தை. அந்த தமிழ் வேதம் ஓத தலைப்படுவார். அப்ப வேதத்தை சொல்லுகிறவர்கள் என்ன ஓம் என்று சொல்லுவார்கள் அல்லவா? ஓம் என்று மந்திரத்தை கூறிய தொடங்கியவர். ஆகவே இங்கேயும் ஓம் என்று மறை பயில்வார் உரைகின்ற பிரம்மபுரம். பிரம்மபுரம் என்பது சீர்காழிக்கு மற்றொரு பெயர். 12 பெயர்கள் சீர்காழி. அதையெல்லாம் இந்த ஞான குழந்தை தன்னுடைய பதிகத்திலே சொல்லுகிறது. அப்ப சொல்லுகிற பொழுது ஆகவே சம்பந்தர் அந்த ஓங்கார மந்திர ஒலி முதற்கண் அமைய இந்த தமிழ் வேதத்தினையே தொடங்கி அருள்கிறார். தமிழ் வேதம் முதல் திருமுறை அல்லவா? அந்த தமிழ் வேதத்தை தொடங்குகிறது இந்த ஞான குழந்தை என்பதை பார்க்கிறோம். அதை சொல்லுகிற பொழுது அவர் அங்கே எடுத்து காட்டுகிற சிறப்பு என்ன என்று சொன்னால், உயிரும் மெய்யும் சேர்ந்ததுதானே உலகம், உயிரும் மெய்யும் சேர்ந்ததுதானே உலகம். அதாவது உயிராகிய சிவமும் மெய்யாகிய சக்தியும் சேர்ந்து இயைந்து நின்ற வழிதான் உலகம். இயக்க தலைப்படுகிற பொழுது ஆகவே அப்படிப்பட்ட உலகம் மலர்கிறது. அந்த உலகத்தை படைக்கக்கூடிய இறைவன் என்று சொன்னால் ஓம் என்கிற மந்திரத்துக்கு ஒலியானவன். அதனால தான் அவர் தொடங்குகிற பொழுதே இத்து என்ற மெய்யெழுத்தோடு, இத்து என்ற மெய்யெழுத்தோடு ஓங்கார மந்திர ஒலியை சேர்த்து, இத்து என்ற அந்த மெய்யெழுத்தோடு ஓங்கார ஒலியை சேர்த்து இத்து பிளஸ் ஓ, என்னங்க இத்து பிளஸ் ஓ தோ என ஆரம்பிக்கிறார். அப்ப தோடுடைய செவியன் இத்து என்கிற மெய்யெழுத்தோடு ஓங்கார ஒலியை சேர்த்து ஆகவே வேதமாக ஒலிக்கின்ற அந்த ஓங்கார ஒலியை முதல் எடுத்த உடனேயே தமிழ் வேதத்தினுடைய ஞான சம்பந்தர் தோடுடைய செவியன் என்பிடை ஏறிய தூவன்மதி சூடி காதுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் பெம்பார் இவனன்றோ என்று சுட்டிக்காட்டியது அந்த குழந்தை என்பதை பார்க்கிற பொழுது ஆகவே அப்படிப்பட்ட இந்த முதல் திருப்பதிகத்திலே ஓங்கார ஒலியை வைத்து வேதத்தை தொடங்குவது போல தமிழ் வேதத்தை இந்த ஞான குழந்தை தொடங்குகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. தாம் அருளி செய்கிற அந்த தமிழ் வேதம் தேவாரத்தை இறைவன் தன் இரு செவிகளாலும் கேட்க வேண்டும். தம்முடைய தமிழ் வேதத்தை இறைவன் தன்னுடைய இரு செவிகளாலும் கேட்க வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டு அந்த இரு செவிகளாயும் அந்த தமிழ் வேதத்தை ஏற்றுக்கொண்டு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்பதற்காக வேற உறுப்புகளை சொல்லவில்லை, வேற உறுப்புகளை சொல்லவில்லை. எந்த உறுப்புகளை சொன்னான்? செவியன் என்று அங்கே சிறப்பித்து பாடுகிறார். தான் பாடிய பாடலை இறைவன் கேட்டு இன்புற வேண்டும் என்பதற்காக பிற உறுப்புகளை சேர்த்து பாடவில்லை ஞான சம்பந்த. செவியன் தோடுடைய செவியன் என்று இரு செவிகளாலும் இந்த இறைவன் கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த தமிழ் வேதமாக இருக்கிற இந்த திருமுறையை ஞான குழந்தை பாடினார் என்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல பெரியவர்களே, இறைவனுடைய இரு செவிகளிலேயும் 2 கந்தர்வர்கள் இருக்கிறார்கள். 2 கந்தர்வர்கள் என்று சொன்னால் அசுவதரன் கம்பளன் என்று சொல்லக்கூடிய 2 கந்தர்வர்கள் ஏற்கனவே குண்டலத்திலே இருந்து கொண்டு என்ன செய்கிறார்கள்? இருவருமே தோடும் குழையுமாக இருந்து இசை பாடுகிறார்களாம். அதை ஏற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறானாம் இறைவன். அதை போல கந்தர்வனும் அந்த கம்பளனும் அசுவதனும் எப்படி ஏற்று இறைவன் மகிழ்கிறானோ அதே போல நாம் கூறுகிற தமிழ் வேதத்தையும் தம்முடைய பாடல்களையும் இறைவன் ஏற்றுக்கொண்டு அருளுதல் வேண்டும் என்ற விண்ணப்ப குறிப்பை உணர்த்துவதற்காகத்தான். எப்படி அசுவதரும் கம்பளரும் ஆகவே குழையும் கோடுமா அந்த இது இருந்து தோடுமாக இருந்து இறைவன் ஏற்றுக்கொள்கிறான், இசை ஏற்றுக்கொள்கிறான் என்பது வரலாறு. அதே போல தம்முடைய தமிழ் வேதத்தையும் திருமுறையையும் இறைவன் ஏற்றுக்கொண்டு அருளுதல் வேண்டும் என்ற விண்ணப்ப குறிப்பை உணர்ந்தே செவியன் என்று கூறியமையால் அதை தோடுடைய செவியன் என்றும் சிறப்பித்து கூறுகிற சிறப்பை ஞான சம்பந்தருடைய முதல் திருமுறையிலே நாம் பார்க்க முடிகிறது. அருமை பெரியவர்களே, முதலிலே தாயை அறிந்து கொண்ட பின்னர்தான்
அதற்கு பிறகு நாம் தந்தையை உணர்தல் வேண்டும். அந்த வகையிலேதான் அம்பிகையினுடைய அருள் பெற்ற பின்னர் தான் இறைவனுடைய அருளை இனிது உணர வேண்டும். அந்த வகையிலேயும் சரி, பெண்களினுடைய காதணியாகிய தோடு குறிக்கப்படுகிறது. முதல்ல தாயை அறிமுகப்படுத்துகிறார், அதற்கு பிறகு தந்தையை அறிமுகப்படுத்துகிற உணர்தல் வேண்டும் என்கின்ற முறையிலேதான் இறைவனுடைய அருள் இனிது எய்துகிற பெண்களினுடைய காதணியாகிய தோடு, பெண்களுடைய அந்த தோடை முதலிலே சொல்கிறான். தாயின் வாயிலாகத்தான், ஆகவே தந்தையை உணர்தல் வேண்டும் என்ற காரணத்தினாலே அம்பிகையின் அருள் பெற்ற பின்னர்தான் ஆண்டவனுடைய அருளில் தலைப்படுதல் வேண்டும் என்ற உண்மையை தோடுடைய செவியன் என்று சொன்னதனால முதலிலே தாயை அறிந்து கொண்டு பின்னர் தந்தையை உணர்தல் வேண்டும் என்கிற அந்த குறிப்பையும் இந்த திருமுறையிலே இருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம். அது மட்டுமல்ல பெரியவர்களே, பெண்களிலே காதணி என்று சொல்லக்கூடிய தோடு, அதை சொன்னார் தோடுடைய செவியன், தோடு என்பதை குறித்தார். ஆகவே தோடுடைய செவியன் என்று ஈற்றிலே எதை கூறுகிறார்? ஆண் ஈற்றிலே கூறுகிறார். தோடுடைய செவியன் என்று சொல்லுகிற பொழுது ஆண் ஈற்றிலே சொல்லுகிற பொழுது ஆண்பாலை குறிக்கிறது. அப்பொழுது இறைவன் தன் இயல்பிலே ஆணுருவும் பெண்ணுருவாக ஒருங்கே இருந்த அர்த்தநாரீஸ்வரருடைய வடிவத்தை இந்த திருமுறையிலே ஞானசம்பந்த குழந்தை சுட்டி காட்டுகிறது. அதனாலேதான் அந்த சீர்காழியினுடைய திருப்பதிகங்களில் 10 பாடல்களையும் பார்க்கின்ற பொழுது இந்த ஞான உமையொருபாகனாக காட்சியளிக்கின்ற அந்த அர்த்தநாரீஸ்வரருடைய அந்த காட்சியைத்தான் அந்த 10 பாடல்களிலேயும் திருமுறைகளிலேயும் ஞான சம்பந்த குழந்தை எடுத்து காட்டுகிற சிறப்பை பார்க்கின்ற பொழுது, ஆகவே அப்படியே உமையொருபாகனாக எனக்கு காட்சியளித்த சிறப்பை ஞான குழந்தை இந்த தோடுடைய செவியன் என்ற முதல் திருமுறையிலே எடுத்து காட்டுகிற சிறப்பை பார்க்கிறோம். சைவ சித்தாந்தத்துக்கே உரிய இறைவன் 5 தொழிலை உடையவன். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 தொழில்களும் இந்த திருமுறையிலே பதிந்திருக்கிறது. இந்த முதல் பாடல் தோடுடைய செவியன் என்கிற இந்த திருமுறையிலே 5 தொழில்கள் பற்றிய குறிப்புகள் எல்லாம் தெளிவாக காணப்படுகின்றன. தோடுடைய செவி, விடை ஏறி, அருமையான விடை ஏறி என்று சொல்லுகிற பொழுது படைப்பு தொழிலை எங்கே எடுத்து காட்டுகிறார் ஞான சம்பந்த குழந்தை. விடை ஏறி என்று சொல்லுகிற பொழுது பெரும் வரலாறு, அதுதானே பிரதோஷ வழிபாடு. ஊழி காலத்தில் உலகமெல்லாம் அழிந்து விடுகிறது. ஆனால் ஒன்று மட்டும் அழியவில்லை, அறம் மட்டும் அழியவில்லை. அறம் மட்டும் அழியவில்லை. அதனால தர்ம தேவரை அற வடிவிலே வெண்மை நிற காளையாய் தூய்மையாக இருக்கிற எம்பெருமான் முன்னாலே போய் நிற்கின்ற பொழுது உலகம் யாவையும் அழித்த காலத்திலேயும் அந்த அறம் காளையாய் வடிவத்திலே வந்த காரணத்தினாலே அழியாத அந்த இடபத்தை, அந்த காளை வாகனத்தை தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டது அந்த இறைவன். அதனாலேதான் விடை ஏறி என்று சொல்லுகிற அந்த படைப்பு தொழிலை அதிலே குறிப்பாக எடுத்து காட்டுகிற சிறப்பை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் ரிஷபம் ஏந்திய அந்த ரிஷபத்தை, ஆகவே அந்த இடபத்தை தன்னுடைய காளை வாகனமாக ஏற்றுக்கொண்டார். என்று சொன்னால் அறம் நிச்சயம் அழியாது, என்றும் நிலைத்து நிற்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த பிரதோஷ வழிபாடுதான் இன்றைக்கு